குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 21ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும்போது காலையில் 6 மணி 20 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். 21/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 21/3/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கிய குறைபாடு நீண்ட நாளாக இருந்தாக்கா அந்த உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உற்றார் உறவினர்கள் வழியிலும் நண்பர்கள் வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, உற்றார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு கனிவு வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் நீண்ட நாள பிரச்சனைகள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். அது இல்லாமல் தெளிவில்லாத ஒரு மனநிலை இருந்ததுன்னா அது ஒரு தெளிவான மனநிலையாகி மனசு மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து போகணும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருப்பதனால அமைதியாக தன்னுடைய பணிகளை செய்வது மிகவும் நல்லது. அடுத்தவருடைய விமர்சனங்கள் இன்றைக்கி வேண்டாம், நிதானமாக இருங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதளவில் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்ததுன்னா எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நண்பருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வழக்கு போட்டிருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். உதவி எங்கேயாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருந்தாலுமே பணி செய்கின்ற பொழுது பதற்றம் இல்லாமல் பயம் இல்லாமல் திறமையாக வேலை செய்யணும். அதே போல் கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். இல்லைனாக்க பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த வேலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் செய்யணும். மற்றவங்களை நம்பி யார்கிட்டையும் ஒப்படைச்சிடாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. வீண் விவாதங்களும் வீண் பேச்சுக்களும் இன்றைக்கி வேண்டாம். அடுத்தவரை பற்றிய விமர்சன கருத்துக்கள் வேண்டாம். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக எனக்கு இருந்தீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதை செஞ்சாலும் சிந்தித்து செயல்படுங்கள். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அதே போல் அலுவலகத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும், பணி பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. நேர்மறையான எண்ணங்கள் மனதில் வளர்த்துக்குங்க. எதிர்மறையான எண்ணங்களை வெளியேற்றுவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம், வீடுகள் வாங்குவதற்குண்டான யோகம் எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்காது, மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்காது. பொறுமையாக இருங்க. வியாபாரத்தை போட்டிகளை சமாளிப்பது மிகவும் சிரமம். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணிவு வேண்டும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுக்குண்டான ஆர்வம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைவீர்கள், தன்னம்பிக்கை அடைவீர்கள். அதிகப்படியான நேர்மறையான எண்ணங்கள் உங்களும் மனதிற்குள் வரும். அதே சமயத்தில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக இருங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீண்ட நாள பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கிறது. அதே போல் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அமைதியான முறையில் டீல் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவது சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் இந்த அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் புதிய புதிய முதலீடுகள் இன்றைய போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கூடவே ஒரு ஒற்றுமை, நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. உற்றார் உறவினர்கள் பற்றிய புரிதலும், உற்றார் உறவினரோட ஆதரவு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபார மாற்றம், வியாபாரத்தில் விரிவாக்கம், இதெல்லாமே எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பது, சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டால் இந்த நாள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். அடுத்தவர்களுடைய விஷயங்களிலும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களும் நீங்கள் தயவுசெய்து தலையிடாமல் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வண்டி வாகனம் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாக இருப்பதால் நிதானமாக வேலை செய்யும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். இருந்தாலும் லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளில் இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு எல்லா வேலையும் எளிதாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடன் உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்டகால சுபகாரிய பேச்சுவார்த்தை முடியலன்னா கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடியும். அதே போல் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திங்க. அதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே,
உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தனவரவுகள் அதிகமாக இருக்கும். வெற்றிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாகுங்க. புதிய புதிய வாடிக்கையாளர் அதிகமாகுவாங்க. அதே போல் போட்டியாளர்கள் குறைவாங்க. லாபங்கள் ஒன்றுக்கிரமான லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுபவ அறிவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் புதிய புதிய சிந்தனைகள், தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாமே ஏற்படும். நீண்ட கால திருமணம் வரையில்னா திருமணம் வரான்னு அமையும். குழந்தைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஆதரவு, அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்களை திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி அடையலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், வெற்றிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை வெற்றியை தரும். அதே போல் புதிய வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. ஜோதிடம் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.